Hey guys, welcome back to the channel. நான் எப்படி பாய்? அரை கிலோவா? அரை கிலோ இதுக்கு. நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம். உள்ள போறேன் 10 நிமிஷத்துக்குள்ளே வர மாட்டேன். போயிட்டு வா. Hey guys, welcome back to the channel. நான் எப்படி பாய்? ஸோ இந்த மாதிரி வந்து எப்படி வெல்கம் பண்ணுறேன் என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூஞ்சி ஃபுல்லாக என்ன ஒழுங்கமாக இருக்குது. ஸோ அதனால் இப்படி வெல்கம் பண்ணுறேன். ஸோ எங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து கல்லான்னு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. சோத்துப்பாறை ஸ்ட்ரைட்டாக அப்புறம் சோத்துப்பாறை வரும். இந்த பக்கம் நீங்கள் ரைட் எடுத்தீங்கன்னா அந்த கல்லார் ஃபால்ஸுக்கு போகலாம். ஸோ இப்போ நம்ம அங்கே போகிறோம். இந்த ஃபால்ஸ் நாங்கள் வந்து ரொம்ப வருஷமாக போயிட்டு இருக்கோம். இது ஒரு வைபான ஃபால்ஸ் மாதிரி இருக்காது, குளிக்கிற இடமா இருக்கும், ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி. ஸோ இப்போ அங்கே தான் போக போகிறோம். அதை பார்த்து அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ தான் சேனலில் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படி என்னென்ன பண்ணுறோம் காட்டுறேன், வாங்க போவோம். அரை கிலோவா? அரை கிலோ இதுக்கு எவ்வளோ வாங்கலாம்? எவ்வளோடா வாங்கலாம்? ஃபோன்லெஸ்ஸு அரை கிலோ வாங்கிக்கலாம். சாவி எந்த சாவியும் தெரியலையே எதுக்கு? ஸோ guys, அப்போ பார்த்தீங்கன்னா இதான் நான் படித்த ஸ்கூலு, பிஎம் பாய்ஸ் ஸ்கூல். ரூத்ரி இங்கே தான் படித்தேன். சத்தியமாக ஒரு வைபான ஸ்கூலில் நினச்சா அப்போ இங்கே இல்லாடி போவானா, இந்த மாதிரி தான் ஸ்கூல் இருக்குது. ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் நியூ ரோடு வரும். அதுலேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் வந்து சோத்துப்பாறை வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வளைஞ்சு கல்லார். ஸோ இது வந்து நம்ம ஊர்க்காரங்களுக்கு மட்டும் தான் தெரியும், வெளியே இருந்து யாருக்கும் மோஸ்ட்லி தெரியாது. கொஞ்சம் மெதுவாக போங்க சாப்பிட, காற்று எந்த சலசலில் அடிக்கும். ஸோ வந்து அப்படியே அங்கே போகிறதில் கண்டிப்பாக பண்ணுறோம். இதான் பெரிய கோயில். இந்த அவன் இவன்லாம் ஷூட்டிங் இருந்தாங்க தெரியுமா, அந்த கோயில். எங்கள் ஊரே ஒரு ஹிடன் ஜெம் தான், தேவைப்பட்ட இடம் இருக்குது. ஸோ அதை நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இப்போ வந்து நம்ம வந்து போவோம். ஸோ இதான் பெரிய கோயில், அது பார்த்தீங்களா, இதுதான் பெரிய கோயில். ஸோ இதிலே போனால் நம்ம வந்து கிரவுண்ட் வந்துடும். அதுலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் சோத்துப்பாறை வந்துடும். ஸோ அப்படி நான் போகிறதில்ல கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகேவா? மெதுவாக போகிறோம். சாரி பாவண்டாயிலே, மெதுவாக போவோம். நம்ம வண்டியை சேர்ந்துருக்கனால கொஞ்சம் மெதுவாக தான் போய் ஆகணும். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு 10 கிலோமீட்டர் ஃபுல்லாக பச்சை பசேன்னு தான் இருக்குது ரெண்டு பக்கமும். இந்த பக்கம் உள்ள வந்தாலே இருடா கசகசங்காதடா, ஐயோ சரி. கேஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே அதுக்குள்ளே வந்துட்டாலே அந்த சில்னஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் இங்கே வரணும்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக தேனி மாவட்டம் பெரியவளை வந்துடுங்க. பெரியவளை வந்து சோத்துப்பாறை ரோடு எங்கே இருக்கு கேளுங்க. சோத்துப்பாறை முன்னாடி வரல சிலுவை இருக்கும், அந்த வீடியோ காட்டுறேன். அது சிலுவையிலேருந்து கரெக்டாக ரைட்டில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கல்லாறு இருக்கும். கொஞ்சம் முன்னாடி தனித்தனி இருக்கும். ஆனால் கூட யாராவது உள்ளூர் பசங்க வந்தாங்கன்னா உள்ளே கூட்டு போய் குளிக்க வைப்பாங்க. உண்மையாக சரியான வைப்பாக இருக்கும். நீங்கள் வந்தால் இந்த ஸ்பாட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு அப்படியே ஸ்பாட்டை காட்டுறேன், உள்ளுக்குள்ளே போயிட்டு காட்டுறேன், ரூட்டும் காட்டுறேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சுகாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா சோத்துப்பாறை வந்துடும். இந்த சிலுவையிலேருந்து நீங்கள் வந்து ரைட்டில் எப்படி கீழே இருக்கணும். ஸோ கீழேனா இந்த கல்லாறு வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதுலேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தான், 8 கிலோமீட்டர் வரும். கம்மியாக தான் வரும், மோஸ்ட்லி கம்மியாக தான் வரும். ஸோ உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே குளிக்கடை இருக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா வைப்பாக இருக்கும். இதுக்குள்ளே ஃபுல்லாகவே தனியாக தான் இருக்கும். இதுக்குள்ள மாங்காய் தோப்பு தான். நம்ம ஊர் மாங்காய் தான் இருக்குது. எங்கள் ஊர் வந்து மாங்காய் அதிகமாகும் ஸ்பெஷலிஸ்ட்டு. அப்புறம் நேச்சர் இருக்கும், தேனி நேச்சர் ஹிடன் ஆஃப் ஜம்மு, ஹிடன் ஜம்மு விட்றாயிலே ஒரு கோலம் போய் இருக்கேன். இப்போ அனந்த காட்டுக்குள்ள போக போகிறோம். ஸோ அப்படியே இந்த ஸ்ட்ரைட்டில் போனப்போ ஒரு ரைட் ஒன்று வரும், ஃபஸ்ட் ரைட்டு. அதை எடுத்து நம்ம உள்ளே போகணும் இப்போ. ஸோ ரூட் வந்து நான் நம்மூர்காய் என்ன சொல்லலை. ஸோ சப்போஸ் நம்ம வீடியோ யாரும் வெளியூர்லேருந்து பார்க்குறீங்கன்னா அவங்க சொல்லிட்டு இருக்கேன், நம்மூர்காய் நினைக்க வேணாம், ஏன்னா கல்லாருக்குன்னு சொல்கிறீங்கன்னு. நம்மூர்காய் எல்லாம் தெரியும், நான் பொதுவாக. ஸோ சப்போஸ் நம்ம வீடியோ வெளியூர்லேருந்து பார்த்து இந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு சொல்கிறேன் நான். ஓகேவா, வாங்க போவோம். ஸோ ஏசு வந்து பார்த்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ஃபுல்லாக தோப்பு தான். ஸோ இங்கே வந்து நாங்கள் ரொம்ப முன்னாடி வந்தோம். இந்த லாஸ்ட்டுக்கு இந்த ரவுண்டானா இருக்கும், ரொம்ப முன்னாடி வந்தது. ஸோ அதுக்கு இப்போ தான் நான் வரேன். இப்போ பசங்க வந்து ரீசெண்டாக போயிட்டு வந்தாங்கலாம். இப்போ ஒரு பசங்க வந்து கூப்பிட்டு போயிட்டு வந்தாங்கலாம். ஸோ அதுக்கு இப்போ தான் நம்ம வரோம். ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவனையோட சுட்டி எடுத்துகிட்டு வாங்க, கைப்பாக இருக்கும். இப்படி ஆகிடுச்சாடா இது. ஸோ இங்கேருந்து இறங்கி நடந்து போகணும். முன்னாடி வந்து
இவங்க நம்ம பாய்ஸ் அப்படி உள்ள இருக்க எடுத்துக்காங்க. சக்கீல் அங்கே இருக்கு சாப்பாடு எடுத்துக்கு. சக்கீல் என்ன சக்கீல் சிரிக்கிற? இல்லை இப்போ வந்து நிறைய தண்ணி வச்சு சீரடு சுற்றுற காலத்தில் பொறுப்பான குடும்பத்தை கவனிக்க ஒரு குடும்பத்தை. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஒத்தையடி பாதை இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில் இந்த மாதிரி தான் இருக்குது பாதை. ஸோ இங்கே வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ரொம்ப வருஷம் ஆச்சு இதுக்குள்ள வந்து. ஸோ முன்னாடி வந்தது. என்னப்பா வாப்பா 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 பொறுமையா வாப்பா. என்ன விளையாண்டுருக்கியா? சரி ஃபுல்லாக கல்லாம் இருக்குது. நல்லா இருக்கும். ஸோ இங்கே வந்து நான் ரொம்ப நாள் ஆச்சு. முன்னாடி ரொம்ப நாள் ஆச்சு. எப்பயோ வந்தது. இதுக்கு முன்னாடி அங்கே குளிச்சிருந்ததில் இப்போ ஃபுல்லாக வேலி போட்டு ஹைட் ஏற்றிட்டாங்க. ஃபுல்லாக வேலி போட்டு ஹைட் ஏற்றிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போக முடியாது. இதுக்குள்ளே தான் போகணும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு இடத்த ஜம்முன் இருக்கா. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடம் பிரியும். எல்லா இடத்துலையுமே தண்ணி இருக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்துல போனால் ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இங்கேக்குள்ளேயே நாங்கள் ட்ரெக் பண்ணியே பழகிட்டோம். எப்படி இருக்குது ஏரியா? வைப்பாக இருக்கா? கிளம்பி வாங்க டப்பு டப்புன்னு. எங்கேயா குடிச்சீங்க? ஆமாம் சார். தண்ணி இல்லையடா. தண்ணி இல்லை. இங்கிட்டு திரும்புடா பின்னாடி. இது உள்ளே போயிட்டு இப்படி லெஃப்ட்டில் திரும்ப. சைடாக போவா. இங்கிட்டு தான்டா அப்புறம். இங்கே ஃபுல்லாக தண்ணியாக இருக்குங்களா? ஆமாம். ப்ரோ எதுவும் வாங்க. ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வைபாக இருக்குது. இது வந்து கல்லாறு. இது கொஞ்சம் ஆள் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து குளிக்க போகிறேன். ரெடி ஆகிட்டேன். குளிச்சுட்டு அப்படி போல கண்டிப்பாக பண்ணுறேன் உங்களுக்கு. நான் இப்போ உள்ள போகிறேன். 10 நிமிஷத்துக்குள்ளே வர மாட்டேன். போயிட்டு வா. ஆமா நீங்க தூக்கிறீங்க. நீ உள்ள போறேன். அவன் செத்துட்டான்டா. முடிய பிடிச்சி தூக்கி விடு. அப்படியே குளிச்சு சாப்பிட வந்துட்டோம். நான் ஊத்துக்க நீயே வைக்க வேண்டியதானே இங்க? கத்தாத ராஜா. ஒரு போய் தான் கத்திட்டு இருக்கான். அடியே போட விட. ஸோ சாப்பிட்டு வச்சு குளிச்சு சாப்பிட உட்காந்துட்டோம். ஏற்கனவே ஒரு 10 பேர் சுற்று போட்டிருக்காங்க. இப்போ அவன்கிட்ட நான் தப்பிக்கணும். இப்போ அப்படி சாப்பிட்டு அப்படி கண்டிப்பாக பண்ணுறோம். வந்து யாருக்கு சாப்பிட வந்தாலுமே சாப்பிட்டு அப்படியே ஒரு கவல் எடுத்து போட்டு போயிருங்க. நாங்கள் வந்து எப்பயுமே நீட்டாக இருப்போம். பிளாஸ்டிக் உள்ளுக்குள்ளே போடாதீங்க. ஸோ அது எப்பயும் ஃபாலோ பண்ணுங்க. வேஸ்ட்டை வந்து இதுக்குள்ளே போடாதீங்க. ஓகேவா? க்ளீனாக வைப்போம். நம்ம க்ளீனாக வச்சுருப்போம். ஸோ நம்ம வந்து கிளம்பிட்டோம். இங்கே நல்லா இருக்கும். ஸோ நம்ம இப்போ அடர்ந்த காடுக்குள்ளெல்லாம் வந்து ஒரு குழியில் போட்டு சாப்பிட்டு அப்படி கிளம்பிட்டோம். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் எம்டி பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.